அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையின் 3வது வரியின் பிற்பகுதி. தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விளங்குகிறது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடவுளின் தண்டனை தீர்ப்புகளில் யாரும் குறை காண முடியாதபடி, கடவுளின் தண்டனை தீர்ப்புகளில் யாரும் குறை சொல்ல முடியாதபடி, கடவுளின் தண்டனை தீர்ப்புகளில் நீதியும் நேர்மையும் வெளிப்படுவதால் கடவுளின் தண்டனை தீர்ப்புகள் வெற்றி சிறந்து விளங்குகிறது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். தாவீது அரசரும் இதே கருத்தை வலியுறுத்தி திருப்பாடல்கள் 51ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார்: கடவுளே, உம்முடைய தீர்ப்பில் நீதி வெளிப்படுகிறது, உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராயிருக்கிறீர் என்று சொல்லுவார். கடவுளின் இதயத்துக்கு உகந்த மகனாக வாழ்ந்த தாவீது தவறு செய்த போதும் கடவுள் தாவீதை தண்டித்ததால் தாவீது கடவுளை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தவறு செய்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் கடவுள் அவர்களை தண்டிப்பார். யாரும் கடவுளின் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாத மக்களாக இருக்கலாம். கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளாத புற இனத்தாராக இருக்கலாம். கடவுளின் திருச்சபையை வழிநடத்தி செல்லக்கூடிய மேய்ப்பர்களாக இருக்கலாம், அல்லது கடவுளின் திருச்சபையில் உள்ள மந்தையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தவறு செய்கிற மனிதர்களை கடவுள் தண்டிப்பார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட அனனியா சபிரா தவறு செய்த போது கடவுள் அவர்களையும் தண்டித்து தன் நீதியை வெளிப்படுத்தியதாக திருத்தூதர் பணிகள் நூல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தன் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட ஆதி மனிதர்கள் ஆதாம் ஏவாள் தவறு செய்த போதும் கடவுள் அவர்களையும் தண்டித்து தன் நீதியை வெளிப்படுத்தியதாக தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தவறு செய்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் கடவுள் அவர்களை தண்டிப்பார். எனவேதான் இந்த உலகில் அவருக்கு அஞ்சி பரிசுத்தமாக வாழுங்கள் என்று சொல்லி புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில் நமக்கு சொல்லுவார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆவிக்குரிய சிந்தனைகள். இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம். மாறாக கடவுளுக்கு ஏற்காத பாவ வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கடவுளுக்கு விருப்பமில்லாத, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலும் நாம் ஆசீரை இழந்து வாழ்வோம். அந்த நிலை வாழ்வையும் இழந்து விடுவோம். எனவே அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான தூய வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான நேர்மையான வாழ்க்கை வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை
ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் எல்லா தீய சக்தியின் பிடியிலிருந்து தேவரீர் முற்றிலுமாக விடுதலை செய்து வாழ்நாள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தில் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.